சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வக்ர சனி பகவானால் என்ன மாதிரியான நன்மைகள் என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அதை பார்க்குறோம். பொதுவாக எல்லா கிரகங்களும் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அதுலேயும் சனி அப்படின்னாலே நம்ம ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம் அதான். அதுலேயும் நீங்கள் ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம் உங்களுக்கு அஷ்டம சனியாக அவர் இருக்கிறதுனால தான். அவங்க ராசிக்கு அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்படி பார்க்குற போது 8ஆம் இடத்துலேருந்து அவர் வக்கரமாகிறார். ஆதி நூட்களில் பாபகிரகம் வக்கரமானால் சுப தன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்குற போது உங்களுக்கு அவர் என்னெல்லாம் முதல்ல நன்மைகளை செய்வாருங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் அவர் நமக்கு என்ன பிரச்சனை பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அதிலிருந்து விடுபடுவதற்கு இறை வழிபாடு என்ன, இதையெல்லாம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல அவர் உங்களுடைய 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்வையிடுவார். உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் அப்படின்னாலே அந்தஸ்துன்னு அர்த்தம், கௌரவம்னு அர்த்தம், புகழ்னு அர்த்தம், செல்வம்னு அர்த்தம், செல்வாக்குன்னு அர்த்தம். ஆக ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஒரு செலிப்ரிட்டியுடைய இதை எதிர்பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அது இல்லாமல் அரசு சார்ந்த இனங்களோட தொடர்பு வேணும்னு நினைக்கிறவங்க, கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகும்னு நினைக்கிறவங்க, அது உலகத்தில் எந்த நாட்டு எந்த கவர்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, அந்த கவர்மெண்ட்டுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாமே அவருடைய பார்வையினுடைய பலன். அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, பிஸ்னஸ் மேக்னட்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸை அவர் உருவாக்குவார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக நீங்கள் ரொம்ப நாளாக பெரிய லெவலில் பிளான் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை பெரிய லெவலில் எஸ்டாப்ளிஷாக பண்ணணும்னு நினைக்கக்கூடியதை உருவாக்கி கொடுப்பார். இதெல்லாம் அவரால் ஏற்படக்கூடிய பெரிய நன்மைகள். அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்கள் உங்களுக்கு செட் ஆவாங்க. அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஏற்றம் முன்னேற்றம் இதெல்லாமே உங்களுக்கு உண்டு. அடுத்து அவர் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்வையிடுவார். 2 அப்படின்னாலே வருமானம்னு அர்த்தம். நமக்கு எல்லோருக்கும் தேவை வருமானம். அந்த வருமானத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்படி பார்க்குற போது யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இருக்குது, அதனால் ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை, வருமானம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை,